பயணம் பறந்து செல்லும் பறவைக்கும் மறைந்து மடிந்த உடலுக்கும் கூட பொதுவானது. சுமை யார் என்பதை பொறுத்தே அது முதலா முடிவா என்பது. கலைஞனாக பிறப்பது மகிழ்வு, கலைஞனாகி பிழைப்பதே உயர்வு. பிழைப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் நடுவில் என்னுள் ஏனோ என்றும் பிழைப்பது பிடிவாதமே. ஒரு வகையில் தாயும் கலைஞனும் ஒரு சேர பெற்றவர்கள் என்று எண்ணுகிறேன். எவ்வளவு வழிகள் தந்தாலும் தன் கலையை ஆரோக்கியமாகவே ஈண்டெடுக்க விழைகிறார்கள். தடைகள் தந்த பாடங்கள் பயன்பட்டது என்னவோ, படிப்படியாய் கடந்து செல்லத்தான். உயர்வே அல்ல, உயர்வை துணிகளே. கதாபாத்திரங்களாக மாற கைத்தேர்ந்தவர்களுக்கு, தன் கண்ணீரை மறைத்து பிறர் கவலைகளை மறக்கடிக்க தெரிந்தவர்களுக்கு மறந்து போகுமா என்ன பசியும் பஞ்சமும்? தெரிந்த கண்களுக்கும், கவலைகளை மறைக்க தெரிந்த இதயத்துக்கும், பசியை மறக்க தெரிந்த வயிற்றுக்கும் ஏழ்மையின் அவமானத்தை பொறுக்க முடியாதது ஏனோ. என்னென்றன் வாழ்வை எவன் என்ன சொன்னாலும், எது எந்தன் தரம் என்று அறிவேன் நான் என்னாலும். வீழ்ந்தாலும் விதையொன்று, புதைந்தாலும் வீணல்ல, ஒரு நாளில் மரமாகும், மாற்றார்க்கும் நிழலாகும். ஒரு வழியாக இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஷூட்டை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. கீழே விழுந்து சாக போகிறோம். வாயை கலந்து இன்ஜின் மட்டும் முன்னாடி போகுது.
இம்ரான் டைரக்ஷனில் இன்னும் பேர் சூட்டப்படாத ஒரு படத்தோட ஷூட்டிங்காக நாங்கள் படம் பேர்னா 5 பேர், நான் ரவி ஆகாஷ், சராசன், இம்ரான் அண்ட் ராகேஷ், இவங்க ஓகே 5 பேரும் வந்து ஷூட்டிங்காக வந்தோம். ஷூட்டிங் நல்லபடியாக நடந்தது. இங்கே செஞ்சிக்கோட்டையில் இருக்க ஒரு மலைக்கு மேலே ஷூட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்க ஒரு இடத்துக்கு போய் ஷூட் பண்ணி ஒரு நல்ல அவுட் எடுத்திருக்கோம். ப்ரோ யார்கிட்ட பேசிருக்கீங்க? மெமரி ப்ரோ. மெமரி ஓகே. இந்த மாதிரி மொக்க காமெடிகள்லாம் எங்கள் அடியில் அப்பப்போ பண்ணிப்போம். இல்ல இவர் ஒரு மெமரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே வாங்க ப்ரோ, எதாவது சொல்லிட்டு போங்க, சொல்கிறதுக்கு. எங்க? ஓகே, catch you soon. Thank you.